2024ஆம் ஆண்டின் முதல் சூரிய உதயத்தை பார்க்க கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் கூடிய ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சூரியன் தெரியாததால் ஏமாற்றமடைந்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். விவரங்களை பதிவு செய்யலாம். சுற்றுலா பயணிகள் காத்திருக்கிறார்கள். அங்கு என்ன நிலவரம்? பலவில் கன்னியாகுமரியில் நேற்றிலிருந்து இங்கு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது அதிகமாகவே காணப்பட்டது. நள்ளிரவில் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முடித்துக் கொண்ட சுற்றுலா பயணிகள் காலையில், அதிலும் 2024ஆம் ஆண்டின் முதல் சூரிய உதயத்தை பார்த்ததற்காக இந்த முக்கடல் சங்கம் பகுதியில் கூடினர். அதில் சன் வியூ பாயிண்ட் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் கூடிய சுற்றுலா பயணிகள் அந்த பகுதியில் நின்றவாறே கடலில் சூரியன் தோன்றக்கூடிய காட்சியை பார்ப்பதற்காக ஆர்வமுடன் அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்தனர். அதே வேளையில் சபரிமலையிலிருந்து வந்திருக்கும் ஐயப்ப பக்தர்களின் கூட்டமும் அதிகமாக காணப்பட்டது. தொடர்ந்து இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை பார்ப்பதற்காக இந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைதான். ஆனால் அதே வேளையில் அந்த சூரிய உதயமாகும் அதே பகுதியில் மேகமூட்டம் காணப்படுவதால் அந்த பகுதியில் சூரிய உதயமாகும் காட்சி என்பது பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் அந்த பகுதியில் கடற்கரையில் நின்றவாறே கடலில் இருக்கும் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் நினைவு மண்டபம் போன்றவற்றையும் பார்த்தவாறே கடலில் குளித்தும் அவர்கள் இங்கு மகிழ்ச்சியை கொண்டாடி வருகிறார்கள். தொடர்ந்து புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது இன்று அதிகாலையிலும் இங்கு கன்னியாகுமரியில் கடலில் குளித்தும் சூரிய உதயத்தை பார்ப்பதற்காக இங்கு கூடியும் இவர்கள் தற்போது இந்த புத்தாண்டை வரவேற்ற வண்ணமே காணப்படுகிறது. பாலவேல், நன்றி சரவணன். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.